டாக்டர் கேரளால ஒரு புரோகிராம்ல பேசுறாரு. அத நானும் இந்த சோசியல் மீடியால பார்த்தேன். அத நானு தமிழ்ல புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தமிழ்ல பேசுறேன். மலையாளத்துல நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது தமிழ்ல நான் புரிய வைக்கணுன்றதுக்காக பேசுறேன். இந்த டாக்டர் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். அவர்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாராம். ஹார்ட்டை செக் பண்ணணும்னு சொன்னோன்னா ஹார்ட்டை செக் பண்ணி பார்த்ததுல டாக்டர் சொன்னாரு, உங்களுடைய ஹார்ட்ல பிளாக் இருக்கு, அடப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாராம். சொன்ன உடனே டாக்டர் கேட்டாரா, சொன்ன உடனே டாக்டர் திரும்ப கேட்டார், ஏதாவது ஃபீலிங் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு. எனக்கு எந்த விதமான ஃபீலிங்கும் இல்லை, என்னுடைய கடமைகள் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னார். அப்ப டாக்டர் என்ன சொன்னார், கடமைகள்லாம் கல்யாணம் பண்ணி பிள்ளை பெற்று பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு வீடை கட்டி அதுதான் உங்களுடைய கடமையா? நம்ம பிறந்தது இபாதத்து செய்யறதுக்கு, இறைவனை வணங்கறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கிறோம். நன்றி கெட்ட மாதிரி நம்ம பேசக்கூடாது. இனியும் ஒரு 2 வருஷம் எக்ஸ்ட்ரா வாழணும், இறைவனுக்கு நன்றி சொல்லணும். இதுவரைக்கும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லணும். இனி வாழப்போற வாழ்க்கைக்கும் அதுவும் நம்ம நன்றி செலுத்தணும். அவர் சொன்னாரு, நான் ஒரு கார் வாங்கிட்டு வந்தேன், இந்த ப்ரோக்ராமுக்கு வரும்போது அந்த கார் விடுறதுக்கு இடம் இல்லை, அந்த காருடைய விலை 10 லட்சம் ரூபாய். அந்த 10 லட்ச ரூபாய் காரை வருஷத்துக்கு ஒரு தடவை சர்வீஸ் பண்றதுக்கு 25,000 ரூபாய் வாங்குறாங்க. அப்போ இந்த ஹார்ட் 24 மணி நேரம் இயங்கிட்டு இருக்கு. நம்ம தூங்கும் போது இயங்குது, நம்ம வேலை செய்யும் போது இயங்குது. இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், அப்போ என்னுடைய ஹார்ட் இயங்குது. நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க, அப்பயும் உங்களுடைய ஹார்ட் இயங்குது. அப்படிப்பட்ட ஒரு ஹார்ட் 24 மணி நேரம். இப்ப எனக்கு ஒரு 55 வயசுன்னு வச்சுங்க, ஆனா ஹார்ட்டுக்கு 56 வயசு. வயிற்றுள்ள இருக்கும் போதே ஹார்ட் உருவாயிடுது. நம்ம பிறந்ததுல இருந்தா கணக்கு பண்றோம் நம்மளுடைய 56 வயசு, ஆனா நம்மளுடைய ஹார்ட்டுக்கு 57 வயசு, ஒரு வயசு எக்ஸ்ட்ரா. அப்போ அந்த ஹார்ட் உள்ள சர்வீஸ் பண்றோமா, இல்ல ஆயில் ஊத்துறோமா, அதை துடைக்கிறோமா, ஏதாவது செய்யறோமா? உதாரணத்துக்கு அந்த டாக்டர் சொன்னாரு, ஒரு ஹார்ட்டை எல்லா டாக்டரும் சேர்ந்து உருவாக்குறதா இருந்தா 500 கோடி ஆகுமா? முடியாது, இருந்தாலும் அப்ப அதை சர்வீஸ் பண்ணணும்னா எத்தனை கோடி ஆகும்? அப்படிப்பட்ட ஹார்ட் நம்ம இவ்வளவு வாழ்நாள் பூரா இறைவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறான். அப்ப இறைவனுக்கு எவ்வளவு நன்றி செலுத்தணும். நம்ம நன்றி கெட்டவனாக இருக்கிறோம். என்ன வாழ்ந்துட்டோம், வாழ்க்கையே பிடிக்கல, எல்லாம் முடிஞ்சு போச்சு, வாழணும் எதுக்காக? இறைவனுக்கு நன்றி செலுத்துறதுக்காக இனிமேல் வாழணும் அப்படின்னு நம்ம முடிவு எடுக்கணும்.